வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கல்யாண பந்தியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரசம் மணக்க மணக்க இருக்கும். அந்த மாதிரி ரசம் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தோம்னா ரசம் சாப்பிடாதவங்க கூட விரும்பி ரசம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். மணக்க மணக்க எப்படி ரசம் வைக்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 5-6 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதை மிக்சியில் அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உரலில் போட்டு குத்தி எடுத்துக்கலாம். சின்ன உரல் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதை இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம். அடுத்ததாக 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 10-15 கருவேப்பிலை இலைகளை போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்சிலேயோ இல்லை உரல்கள்லையோ இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக இடிச்சிட வேண்டாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதில் கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம். ஓரளவுக்கு தக்காளி கரையிற அளவுக்கு தக்காளியை பிசைஞ்சு வச்சிடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக கடாயை சூடுபடுத்தி 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானவுடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சிம்மில் வச்சுட்டு ஒரு 3-4 வரமிளகாயை போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். 2ஐயும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இந்த சமயத்தில் சிம்மில் இருக்கணும். இல்லை அப்படின்னா கருகி போயிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி 1 நிமிஷம் கூட தேவையில்லை. சும்மா லைட்டாக கிளறி விட்டுட்டு தக்காளி, கொத்தமல்லி, புளி தண்ணியில் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதோட ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுக்கணும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரசம் மஞ்சள் கலராக ஆயிரும். அதனால் கரெக்டாக லைட்டாக போட்டுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பேர் சாப்பிட்றதுக்கு 1 லிட்டருக்கு கம்மியாக இருந்தால் போதும். அதாவது ஒரு 4 டம்ளர் தண்ணி அளவுக்கு இருந்தால் போதும். அதிகமாக தண்ணி தேவையில்லை. இந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி இதை ஒரு மீடியம் ஹீட்டில் வைக்கணும். ரொம்ப ஓவர் ஹீட்டில் வைக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் ரசம் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். ரொம்ப அதிகமான ஹீட்டில் வச்சோம்னா கடுகடுன்னு ரசம் இருக்கும். இப்போ இதை மீடியம் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு வச்சிடலாம். அந்த நுரை கிளம்பி வரும். பார்த்திங்களா, பொங்குற மாதிரி வரும். இந்த சமயத்தில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை ஆஃப் பண்ணிடணும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டுறக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.